Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் பத்தின ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது உங்க வீடியோல உங்களுக்கு சொந்தமில்லாத அடுத்தவங்களோட ஏதாவது ஒரு மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணி இருக்கலாம். அது மியூசிக்கா இருக்கலாம், இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பா இருக்கலாம், ஒரு இமேஜா இருக்கலாம், வீடியோ கிளிப்பா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம எடுத்து போடும்போது நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வரும். அதே மாதிரி இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது YouTube நமக்கு தரக்கூடியது கிடையாது. அந்த பர்టిక్యులர் ஓனர் அவர்தான் வந்து YouTube கிட்ட சொல்லி நமக்கு அந்த வழியே நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்து வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரது உங்களுக்கு எப்படி தெரியும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மெயில்ல வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட அந்த வீடியோ கண்டென்ட் இருக்கும்ல, நம்ம வந்து டெஸ்க்டாப் செட் மோட்ல போய்ட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அது கொடுத்திருப்பாங்க. சோ அதுலயே நீங்க வந்து பார்க்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரைக் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அதுலயே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது அப்படினா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்கூல் அப்படினு சொல்லி ஒன்னு கொடுப்பாங்க. அந்த காப்பிரைட் ஸ்கூலை நீங்க என்ன பண்ணனும்னா கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அத வந்து அந்த ஸ்ட்ரைக் வந்து போறது மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு வீடியோக்கு உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உடனே அவசரப்பட்டு அதை delete பண்ணவே கூடாது. நம்ம delete பண்றதுனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து போகாது. நம்ம என்ன பண்ணனும்னா அதை அப்படியே வெச்சிட்டு அதை எப்படி ரிசால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் அந்த மாதிரி போடும்போது அதுக்கு வந்து நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படினா நம்மளால ஃபர்தரா வந்து ஒரு 7 நாள் வரை நம்ம வந்து வீடியோ வந்து லைவ் வந்து போட முடியாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா if you get 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்களுக்கு வந்து 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துனா என்ன நடக்கும்னு சொல்லிருக்காங்க. 3 காப்பிரைட் வந்து ஸ்ட்ரைக் வந்து 90 டேஸ் பீரியட்ல, அதாவது பாத்தீங்கன்னா 90 நாளுக்கு உள்ளால நமக்கு வந்து 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வந்துடுச்சு. மூணுமே ஆக்டிவ்ல வந்து இருக்கு அப்படினா சேனல் வந்து நமக்கு வந்து டெர்மினேட் பண்ணி போறதுக்கு தான் நிறைய சான்சஸ் வந்து இருக்கும். எப்போ வந்து டெர்மினேட் பண்ண முடியாம ஒரு சிச்சுவேஷன் வரும்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம சேனல் வந்து மானிடைசேஷன்ல கிடைச்ச சேனலா இருக்கும்போது நம்ம வந்து அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கு எகெயின்ஸ்ட் நம்ம வந்து ஃபைல் வந்து டிஸ்பியூட் கொடுத்தோம்னு வைங்க. சோ அவங்களால வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா உடனே சேனலை delete பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. ஃபர்தரா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி சம்டைம்ஸ் நமக்கு சாதகமா வந்துச்சு அப்படினா நமக்கு சேனல் திரும்ப கிடைக்கும். இல்ல நமக்கு சாதகமா முடியல அப்படினா அதுக்கு அப்புறமா தான் நமக்கு சேனலை வந்து டெர்மினேட் வந்து பண்ணுவாங்க. அது இல்லாம அவசரப்பட்டு உடனே பண்ண மாட்டாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான ஒரு சேனல் அப்படினா 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் 90 டேஸ் பீரியட்ல வந்துச்சுனா உடனே வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் கொடுத்திருக்காங்க. your account along with any associated channel. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால ஒரு சேனல் வந்து என்ன சொல்றது டெர்மினேட் ஆகி போகும்போது சேம் அதே மெயில் ஐடில நீங்க வேறேயும் சேனல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுவும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஃபர்தரா வந்து வேற சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. ஒன்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்து நமக்கு வந்து சேனல் டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தரா வந்து சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. மேபி நம்ம வந்து வேற மெயில் ஐடில வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸுமே அவங்க என்ன பண்ணிடுவாங்களா ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை நம்ம எப்படி வந்து ரிசால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. அதாவது எந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலும் 90 டேஸ்ல 90 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதை வந்து அவங்க எக்ஸ்பயர் ஆகி போயிடும். நமக்கு வந்து சாதாரணமாவே நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தா கூட ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. அதான் கொடுத்திருக்காங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் எக்ஸ்பயர் ஆஃப்டர் 90 டேஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னா காப்பிரைட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுப்பாங்க. சோ அந்த காப்பிரைட் ஸ்கூலே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு அப்புறம் வேற என்ன ஆப்ஷன் அப்படி சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கெட் a retraction அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா நமக்கு யார் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்திருக்காங்களோ அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம அவங்க கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு என்னோட சேனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் நல்லா சொல்லி நீங்க வந்து தயவு செஞ்சு அந்த ஸ்ட்ரைக்கை வந்து ரிட்ராக்ட் பண்ணுங்க, திரும்ப எடுங்க அந்த மாதிரி சொல்லலாம். சோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்ட்ரைக்கை திரும்ப எடுத்தாலும் நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து போயிடும். இல்லனா என்னன்னா பாத்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் என்னன்னா சப்மிட் கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம சொல்லுவேன் இல்ல நான் வந்து ஒரு ஃபேர் யூஸ் பாலிசி படி தான் யூஸ் பண்ணிருக்கேன், என் சைடு மிஸ்டேக் இல்ல, நான் கரெக்ட்டா தான் எடுத்துர்க்கேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம ஃபைல் டிஸ்பியூட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். சோ இந்த மாதிரி நமக்கு வந்து 3 ஆப்ஷன்ல நம்ம வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுக்கு அப்புறமா நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். சோ தயவு செஞ்சு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்த வீடியோவை நம்ம வந்து delete பண்ணவே கூடாது, வச்சிருக்கணும். இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு சந்தேகம் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வந்துட்டு நமக்கு அந்த 90 டேஸ் பீரியடுக்குள்ளாலே நமக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அது எக்ஸ்பயர் ஆகி போயிடுச்சு. இப்போ ரெண்டாவது நமக்கு திரும்ப இன்னொரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது. அதை வந்து நம்பர் 1ன்னு கணக்கெடுப்பாங்களா இல்ல 2ன்னு கணக்கெடுப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சு போயிட்டு எக்ஸ்பயர் ஆகி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஒரு ஸ்ட்ரைக் வரும்போது அது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படினா கணக்குல வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 90 டேஸ் பீரியடுக்கு உள்ளாடி நமக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா சேனல் வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து யாராவது ஃபேக்கா வந்து ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து நம்மளோட மெட்டீரியல் தான் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், அப்படி இருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் வருது, இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபேர் யூஸ் பாலிசி படி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்திருக்குன்னா கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது அதோட ரிசல்ட் வர்றது வரை நம்மளோட சேனலை வந்து அவங்க டெர்மினேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அதை வந்து டோட்டலாக டெர்மினேட் பண்ணாமல் அந்த மாதிரி வந்து நமக்கு அப்படியே வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சாதகமான ஒரு தீர்ப்பு வந்துடுச்சு அப்படின்னா திரும்ப நமக்கு வந்து சேனல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மறுபடியும் எல்லாம் மொத்தமாகவே டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஓவரால் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் நமக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னா உடனே அவசரப்பட்டு அந்த வீடியோவை நம்ம டெலீட் பண்ணக்கூடாது, நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம 90 days வெயிட் பண்ணாலே நமக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு எக்ஸ்பயர் ஆகி போயிடும். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.